அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்குறோம். இந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக ஒரு முக்கியமான தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், இந்த காலேஜ் ஓப்பனிங் டேட்டு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், என்ன தான் ப்ராசஸ் அங்கே இருக்குது, எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கம் இந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வைங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் இந்த அப்டேட்டாக தெரிஞ்சுக்க முடியும். இதில் முக்கியமான விஷயம் நான் சொன்னது வந்து இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னு என்ன? ஃபஸ்ட்டு காலேஜ் ஓப்பனிங், ஓகேங்களா? ஸோ காலேஜ் ஓப்பனிங் இப்போ இருக்க போகிறது டிஎன்யூ பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. டிஎன்ஐயு கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் செப்டம்பர் 14ஆம் தேதி ஃபஸ்ட் இயருக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு ப்ரோக்ராம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஓரியன்டேஷன்னா, அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வர வைப்பாங்க, எல்லோரும் போகணும். ஃபஸ்ட்டு டே எல்லோரும் ஒரு கேத்தரிங் மாதிரி தான் வச்சுங்களேன், ஒரு செஷன். ஸோ ஒரு கெட் டுகெதர் மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு டே எல்லோரும் மீட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு எப்படி கிளாஸும் சப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்கும், சிலபஸ்ஸு, அதாவது ஓவராலாக தான் ஒரு ஐடியா கொடுப்பாங்களே தவிர இன்டெப்த்தாக சொல்ல மாட்டாங்க. எப்படி பிஹேவ் பண்ணணும், ஹாஸ்டல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்ன, ஜாயின் பண்ண பிறகு காலேஜில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாது, ஹாஸ்டலில் எப்படி நீங்கள் தங்கி இருக்கிறத பற்றி, உங்கள் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில், அப்புறம் காலேஜை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இந்த லேப் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி மொத்த விஷயங்களும் இந்த காலேஜை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் கொடுப்பாங்க. அதோட நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸு எதுக்காக அதை சொல்கிறாங்கன்னா, ஓவராலாக ஒரு செஷன் கொடுத்தா எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும், ஒரே நாளில் அட் அ டைமில் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஐடியா. ஸோ இதுதான் அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் கிளாஸஸ், அதாவது ஃபஸ்ட்டு டே கிளாஸஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட்டு. மேபி இந்த ஒரு நாள் முதல் நாள் சில காலேஜில் வந்து முதல் நாளே இருக்கும். ஃபஸ்ட்டு டேலேயே அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கொடுத்த உடனே ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுங்கள், மறுநாள் கிளாஸ் வந்துடுங்க அப்படின்ட்டு இருக்கலாம். சில காலேஜஸில் இப்போ கிட்டத்தட்ட அஃபிலியேட்டட் காலேஜஸ் 28 காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட்டில் 14 காலேஜஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு காலேஜும் ஒரு மாதிரி இருக்கும், இப்போ வேரியேஷன் இருக்கும், ஓகேங்களா? அடுத்து இந்த ஹாஸ்டல் ஃபார்மாலிட்டிஸ் பற்றின வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமானது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகணும், எப்படி இருக்கணும் அங்கே அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதுவும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த நேரத்தில், ஓகேங்களா? அடுத்ததாக இந்த ஸ்லைடிங் பற்றின ரிசல்ட்டு கேட்டிருந்தாங்க, ஃபைனல் ஸ்லைடிங்கு. அதுவும் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா 11/12 சொல்லியிருக்காங்க, செப்டம்பர் 11/12 அப்போ ரிலீஸ் ஆகிடும். அதாவது காலேஜ் ஓப்பனதுக்கு முன்னாடி எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். இன்னொரு பொதுவான கேள்வி, அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இன்னும் வேக்கன்சி பற்றி எப்போ தான் எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோ வெளிவர இந்த நேரத்தில் 37 சீட் இருக்குது. அது இந்த ஸ்லைடிங்லேயே ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேக்ஸிமம் ஸ்லைடிங்கில் கிளியர் ஆகிடும். அப்போ அது ஸ்பாட் அட்மிஷன் இந்த வருஷம் இருக்குமா இருக்காதா? ஸ்பாட் அட்மிஷன் இந்த இப்போ இருக்கிற ப்ராசஸ் கண்டிஷன் பார்த்தோம்னா இருக்காதுன்னு தான் தோணுது. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, காலேஜஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் கழித்து அந்த ஸ்பாட் அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த வருஷம் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஸோ வேக்கன்சி மட்டும் தெரிஞ்சிருக்கு, இதோட முடிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸஸ் தான் ஆரம்பிப்பாங்க. இதை பேசிக்கிற விஷயம் எல்லாமே யூஜிக்கானது கோர்சஸ், யூஜியில் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு கோர்சஸுக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த தகவல் இந்த நேரத்தில் மிக பயனுள்ளதாக இருக்கணும் நம்புறோம். தொடர்ந்து பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.